ஜெய் பவானி. என்னோட அன்பு சொந்தங்களுக்கு அழகான காலை வணக்கம். என்னோட சொந்தங்களுக்கு எல்லாத்துக்குமே தை திருநாள் நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் நல்லபடியாக தை திருநாளை கொண்டாடுங்க. ஏன்னா, இது வந்து நம்மளோட தமிழர்களுக்கான ஏத்தது. உழவர்களுக்கு, நம்ம விவசாயிகள் எல்லாருமே வந்துட்டு இத நம்ம கோலாகலமா கொண்டாடக்கூடிய ஒரு வாய்ப்பா உருவாக்கி நல்லா சந்தோஷமா கொண்டாடுங்க. தை திருநாள் நினைவு வரும்பொழுது பார்த்தீங்கன்னா, நம்ம சின்ன வயசுல வந்து பார்த்தீங்கன்னா, கபடி போட்டி, ஓட்ட போட்டி, அதுக்கப்புறம் பானையெல்லாம் கட்டி அந்த மரத்து மேல பானை கட்டிட்டு அடிக்கிறது, கண் கட்டிட்டு இதெல்லாம் ஞாபகத்துக்கு வருது. அப்படி ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நீங்க எல்லாருமே நல்ல முறைகள்ல இந்த பொங்கல கொண்டாடுங்க. அது மட்டும் இல்லாம நம்ம பொங்கல் கொண்டாட ஒவ்வொரு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல முறைகள்ல கொண்டாடி கஷ்டத்தை கடந்து வெளில வரதுக்காக தான் நம்ம ஒவ்வொரு திருநாளும் கொண்டாடணுமே தவிர, கஷ்டங்களை உருவாக்குறதுக்கோ, கஷ்டப்படுறதுக்கோ கிடையாது. அதனால மன நிறைவோட இந்த தமிழர் திருநாளை நல்லபடியா கொண்டாடுங்க. 2வது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பொங்கல் வந்து பார்த்தீங்கன்னா, காலையில வந்துட்டு ஒரு 6:45க்குள்ள நீங்க வச்சு முடிச்சுடுங்க 1. இல்ல அப்டின்னீங்கன்னா, காலையில 8 டூ 9 மணிக்கு நீங்க செஞ்சுறது ரொம்ப நல்லாயிருக்கும். காலையில பண்ணுங்க. இல்ல அப்டின்னா 8 டூ 9க்கும் நீங்க பொங்கல் வைக்கலாம். அது மட்டும் இல்லாம 8 மணிலேருந்து 12 மணி வரைக்குமே ரொம்ப நல்ல நல்ல நேரம் தான். எல்லாமே நல்ல நேரம் தான். நீங்க பொங்கல் வைக்கலாம். இருந்தாலும் நீங்க 8 டூ 9ம் பாருங்க. காலையிலயும் பாருங்க. இப்படி உங்களோட திருநாளை நல்லபடியா கொண்டாடுங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய கோவிலுக்கெல்லாம் போயிட்டு வாங்க உறவுகளே. நம்ம கோவிலுக்கு வாங்க. நாங்களும் பொங்கல் கொண்டாடுறோம். ஆனா, நீங்க எப்போ கொண்டாடினாலும் செலவுகளை கொஞ்சம் கவனிச்சுட்டு, நம்ம கையில இருந்துட்டு ஒரு பணத்த குடுக்கும் பொழுது, நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச பணம், இத இப்படி செய்றோமா? இது செய்யலாமா? இப்போ வந்து நம்ம இவ்வளோ காய்கறிகள் வாங்கும்போது, அது சாஸ்திரத்துக்கு எவ்வளோ வாங்கணுமோ அத வாங்கிக்கிட்டு, நீங்க மித்தபடி கொண்டாடுங்க. இந்த தை திருநாள நீங்க ரொம்ப ஹேப்பியா, ரொம்ப சந்தோஷமா கொண்டாடணும். அம்மா உங்கள நான் வாழ்த்துறேன். எல்லாரும் சந்தோஷமா இருப்போம். நானும் தை பொங்கலை கொண்டாடுறேன். நீங்களும் கொண்டாடுங்க. உலகமெல்லாம் செழிக்கட்டும், மகிழ்ச்சிகள் பொங்கட்டும், மனநிறைவுகள் நம்ம வீட்டுக்கு வந்து இருக்கட்டும். பச்சை பசியாக எல்லாருமே நல்லா இருக்கணும். பஞ்சம் தீரணும், பசி போகணும். இந்த உலகத்தில படைத்த அத்தனை ஜீவன்களும் சுகமாக இருக்கட்டும்னு நானும் வாழ்த்துறேன். நீங்களும் வாழ்த்துங்க. வாழ்க்கையில நம்ம ஒரு முறையாவது இறை வழிபாடுகளை தொடர்ந்து வாழ்ந்துகிட்டு இருக்கிற நம்ம எப்பொழுதுமே கலாச்சாரத்தை பின்பற்றணும். ஆனா கலாச்சாரமே நம்ம கவலைகளுக்கு காரணமா இருந்துறக்கூடாது. ஜெய் பவானி.